நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மகன் தூயாவியின் பேராலே ஆமென். தகப்பனே சோஸ்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். அந்த அன்பான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2024 ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்து புதிய ஆண்டை 2025 ஆண்டை தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தின தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்க நடக்கிற ஜெப ஆராதனை வேலையிலும் பாடல் வேலையிலும் பிரதர் செய்தி கொடுக்குற வேலையிலும் ஆவியானவர் நீரே பிரசன்னமாக இறங்கி எங்களோடு இசப்பா இடைப்படுங்க தகப்பனே. பேசுங்க இசப்பா. இன்றைய நாளில் எங்களுக்கு என்ன சொல்ல சுத்தமாக இருக்கிறீரோ தகப்பனை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆவியானவர் துணையோடு செயல்படுத்துங்கள் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பாடல் 429. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன்,
ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் ஓட முடியும் உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காண்பவரே என்னை காண்பவரே தினம் காண்பவரே துதிக்கிறோம் அப்பா, சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. அந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம் தகப்பனே நிரம்பி வெளியத்தக்கதாக பிரசன்னமாயப்பா இறங்குங்கப்பா. உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முன்னும் பின்னும் அப்பா சூழ்ந்திருக்கிற தெய்வமே நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே இந்த வேறு வேலையில இயேசுவே ஆவியானவர் நீரே எங்களோடு இடைபடுங்க தகப்பனே. நீரே பேசுகிறாகப்பா, ஆட்கொள்கள் நடத்துங்கள் தகப்பனே. உங்களை சித்தம் போல அப்பா இயேசுவே நடத்துங்களப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்களிடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே அப்பா, இந்த இடத்திலே பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. நீரே ஆட்கொண்டு நடத்துங்கள் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. இயேசுவே மூலம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே நல்ல பாவியாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான்
அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஒன்றே நான் கேட்டேன், அதை நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றே நான் கேட்டேன், அதை நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்பணி செய்திடுவேன். நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. கண்களை திறந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்களை திறந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. சபைகளிலே எழும் பிழை இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எங்கள் சபைகளிலே எழும் பிழை இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும், அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. நாங்கள் ஒருவரும் இந்த பின்னத்திலே எங்கள் ஒன்று கூட்டி இந்த இருவார்த்தையை நாங்கள் தெரிவிக்க எங்களுக்கு அருள்புரிவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உடைய இறைப்பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஆசீர்வதியும் வழி நடத்தும். வல்லமையின் ஆவியானவர் கண்ணுள் வந்திருக்க காரணத்தினால், பொல்லாத சாத்தானே, ஒரு சொல்லாலே நிறுத்திவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால், பொல்லாத சாத்தானே, ஒரு சொல்லாலே நிறுத்திவிட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்வோம் நான்.
சித்தம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். தேவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாழும் போதவரே. தேவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாழும் போதகரே. வாழ்வையா போதகரே, வாழ்வையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. தேவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாழும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், என் கனிகள் எல்லாம் உணவாகணும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாழும் போதகரே. ஜெபமாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபமாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல மூன்று வேளையும், தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. என்று வாயின் சமூகத்தில் நன்றி கூறுகிறோம். எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், எது நடந்தாலும் நன்றி கூறுங்கள், இறைவாமல் ஜெபியுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உடைய பிரசனத்தில் ஒன்று கூடி எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்ன நடந்தாலும் நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனாமல் ஜெபிப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதற்காக இந்த இடத்திலே எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நீர் அறிவீர். அதன்படி எங்களை வழிநடத்துவீராக. தெரிந்து அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், இந்த வேத வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் உம்மால் குறித்தெடுக்கப்பட்டு களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்ட கோதுமைகளாய் எங்களை வைத்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் நல்ல கனி தரக்கூடிய மனங்களாய் எங்களை வைத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. துதிக்கு பாத்திரரே, துதியின் மத்தியில் வாசனம் செய்வோரே, இந்த நேரத்திற்காக வென்றுமாய் சமூகத்தில் நன்றி கூறுகிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். எங்கள் அனைவரையும் அனாதையாய் அழைத்து திரிந்த எங்களை உடைய பிரசன்னத்தில் ஒன்று கூட்டி இருக்கிறவைக்காய் மக்கள் சுமத்திரம் எதிராக வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு அருள் இருக்க போய் நன்றி. பாடுகளை சுமந்து செல்லவும் பரிசுத்தமாய் வாழ்வு வாழ்வுகளை கற்றுக் கொடுத்திருக்கிற திருவைக்காய் மக்கள் சுமத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு உடையிடத்தை தந்து எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். அப்பா, எத்தனையோ பாடல்களை எங்கள் நாவில் வைத்து பல வெற்றிக்குள் வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நான் சொல்ல உங்களுக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறவரே. வேத வசனங்களை படிக்க வைப்பவரே, கண்ணீர்களை எல்லாம் மறைக்க வைப்பவரே, கர்த்தராகி உண்மையை துதிக்க வைப்பவரே, நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூற வைப்பவரே, செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று வழிநடத்துகிறவரே, விருப்பம் இல்லாத
இடங்களுக்கு செல்லாமல் எங்களை தடுத்து நிறுத்துகிறவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணையில் விடுதலை தருகிறவரே, உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்களை எல்லாம் போக்கி உற்சாகத்தால் இடைக்கட்டுகிறவரே, வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வருகிற ஆண்டவரே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்களை தருகிற ஆண்டவரே, மறுபடியும் எங்களை திறக்க வைக்கிறவரே, அனுபவமாக மாற்றுகிறவரே, பாவங்கள் போக்குகிறவரே, பரிசுத்தமாய் வாழ வைப்பவரே, சாபங்களை நீக்குகிறவரே, சமாதானமாய் வாழ வைப்பவரே, மரங்கள் கனிகள் பொழிகிறவரே, வல்லமையோடு வாழ வைப்பவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் காண செய்கிறவரே, சாட்சியாக நிறுத்துகிறவரே, ஆவி ஊற்றுகிறவரே, சிறப்பின் வாசலில் நிற்க வைப்பவரே, தேசத்திற்காக ஜெபிக்க வைப்பவரே, சீனாய் மலையில் இறங்கி வந்தவரே, வாரங்கள் எல்லாம் போக்குகிறவரே, ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புகிறவரே, உடையான சேற்றில் வாழ்ந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, கல்வாரி இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினவரே, யோசனையில் பெரியவரே, செல்விலே வல்லவரே, செல்வம் போல் காப்பவரே, கருது போல சுமப்பவரே, சிலுவையினால் மீட்டவரே, பெண்களால் மூடுகிறவரே, ஒளிவீசு விடிவெள்ளியே, எங்களை காண்பவரே, இதனோடு தேற்றுபவரே, பரிசுத்தரை படைத்தவரே, பாவங்களை மன்னித்தவரே, உயர்ந்த மூளைக்கல்லே, உறுதியான அடித்தளமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் சமூகத்திலே நன்றி கூறி ஜெபிக்கிறோம். துதி ஆராதனை அனைத்து உடைய திருப்பாதத்திற்கு தூதர்கள் எடுத்துக் கொண்டிருக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். மத்தியில் வாசனம் செய்வராக நீர் எங்களை ஆசீர்வாதமாய் உங்களுடைய துதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதன்படி எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் எதற்காக எங்களுடைய எண்ணங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் மறக்க வைத்து எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவோர் நீர் நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது எப்பொழுதும் மனதுருக்கமாக இருப்பவரே, எங்கள் நினைவாக இருப்பவரே, எங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தி சுகம் தருகிறவரே அப்பா, ஆசீர்வதியும் வழிநடத்தும். தொடர்ந்து நாங்கள் கடந்து செல்ல எங்களுடைய நிறைவார்த்தை பகுதியை திருப்பாத்திர புகழ்கிறோம், சாட்சி பகுதியை திருப்பாத்திர புகழ்கிறோம். இதை ஏறெடுக்கக்கூடிய ஒருவரையும் ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் தெரிவிக்கிறோம், ஜெயந்திருக்கிறோம். ஆம். நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. சாட்சி பகுதி நன்றி சொல்ல வருவோம். கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லும் போது அவருடைய நாமம் மகிமை அடையும். முதல்ல நான் ஒரு சாட்சி சொல்லுகிறேன். போன வருடம் முழுவதும் பாடுகள் துன்பங்கள் எல்லா வேதனைகள் இருந்துச்சு. அதிலிருந்து இயேசப்பா விடுதலையை கொடுத்த தகப்பனுக்கு நன்றி. இந்த ஜனவரி 1ஆம் தேதியே என் கணவருக்கு டிக்கெட் போட்டுட்டாங்க வெளில போகிறதுக்கு. அது ரொம்ப மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போதுமே அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தாவே அவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த ஒரு பதட்டமாகவே இருக்கும். அந்த நல்ல நாளுக்கு நாங்கள் துக்கத்தோடு தான் இருப்போம், ஒரு கஷ்டத்தோடு தான் இருப்போம். சந்தோஷமாக இருக்க முடியாது, வெளில கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். எப்போ டிக்கெட் போடுவாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்களே, எப்போ கிடைக்கும், எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடயே இருக்கும். அது நியூ இயர் அன்னைக்கே டிக்கெட்டு 2ஆம் தேதி டிக்கெட்டு போட்டாங்க. நியூ இயர் அன்னைக்கே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி. அது என்னென்னா எல்லாரும் இருக்கும்போது எங்களுக்கு மட்டும்தான் 2ஆம் தேதி டிக்கெட்டு. எங்களுக்கு இன்னொரு பையன் புதுசாக போகிறதுன்னா அந்த கம்பெனி அவங்களுக்கு சொந்தக்கார பையன், அந்த பையனை அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்படிங்கையில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் 6ஆம் தேதி போட்டிருந்தாங்க. 6ஆம் தேதி போட்டிருக்கலாம், ஏன் உங்களுக்கு மட்டும் 2ஆம் தேதி போட்டாங்க, 6ஆம் தேதி போட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு 2 பேரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கையில் ஏதோ கடவுளுக்கு சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி வாக்குத்தத்த பிரேயர் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. மன கஷ்டத்தோடு தான் நாங்கள் வந்தோம் வீட்டுக்கு.
நல்லபடியாக போய் இறங்கிட்டாங்க. கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அந்த 6ஆம் தேதி டிக்கெட்டு போட்டவங்களுக்கு 5ஆம் தேதியே கிளம்பி போயிட்டாங்க. சென்னை போய் இறங்கி மும்பை போய் மும்பையிலேருந்து வந்து கென்யாவில் போய் இறங்கி அடுத்த ஃப்ளைட் அவங்க மாறணும். அந்த கென்யாவில் போய் இறங்கி அடுத்த ஃப்ளைட் மாறி அவங்க ஏறுறதுக்கு வந்து அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மிஸ் பண்ணிவிட்டு அந்த அலௌன்ஸ் பண்ணுவாங்களாம் ஏர்போர்ட்டில், இந்த ஃப்ளைட் இந்த நம்பர் சொல்லி அலௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஃப்ளைட் வந்து அந்த கென்யாவில் போய் இறங்கி அந்த ஃப்ளைட் வந்து அலௌன்ஸே வரவே இல்லையாம். இவங்கெல்லாம் அங்கேருந்து போனவங்க ஒரு அவங்க கம்பெனிலேருந்து போனவங்க ஒரு 6 பேர், அவங்க கேரளாவில் உள்ள பசங்க ஒரு அந்த 4-5 பேர் போல இருக்குது. எப்படியும் ஒரு 15 பேர் சொன்னாங்க. அந்த ஃப்ளைட் 3 மணிக்கு ஏற வேண்டிய ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அந்த நாள் ஃபுல்லாக இருந்து மறுநாள் சாயங்காலம் தான் வந்து அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் அவங்க கம்பெனிலேருந்து டிக்கெட் போட்டு அப்படி போய் சேர்ந்துருக்குறாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. கணவர் தான் சொன்னாங்க, இப்படியெல்லாம் வந்து ஒரு கஷ்டத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கடவுள் நம்ம வேறு பிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி சொன்ன நேரத்தில் சப்பாவுக்கும் நன்றி, கொடான கொடி நன்றி. என்னை கண்ணீரை நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தே நன்றி ஐயா, கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, எல்லா தேவன் உமக்குத்தானே. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 24ஆம் தேதி என் பெரிய பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, காய்ச்சல், பயங்கர காய்ச்சல். கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கும்போது ப்ரைவேட்லாம் காமிச்சோம், அது சரியாகல. எல்லாம் சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா சரியாகும், ஒரு ஊசி போட்டுருவாங்க. நாங்கள் ஆல்சிபுரம் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் அழைச்சிட்டு போனோம். அங்கே போனோன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ளட் டெஸ்ட் பண்ணோன்னே என்ன சொன்னாங்க, இது டெங்கு அறிகுறியா, டெங்கு இதுமாரி வருது, டெஸ்ட் ஓடிச்சு டெங்கு மாரி இருக்குது, ப்ளட்டும் கம்மியாக, ஹெச்பியும் 5 பாயிண்ட் தான் இருக்குது. உடனே நீங்கள் ஆம்புலன்ஸ் இங்கே டெங்கு இருக்கிறதுனால இங்கே போங்க, உடனே மன்னாடி போயிடணும் அப்படின்னு சார்ஜ் ஷீட்லாம் எழுதி கொடுத்தாங்க. மன்னாடி நீங்கள் உடனே அழைச்சிட்டு போங்க. நாங்கள் போய் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வர்றோம், வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கு பெட்லலாம் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே பேக் பண்ணிட்டு தான் மன்னாடி நானே எங்கள் வீட்டுக்காரங்க போகணும். மன்னாடி போனோன்னா அவங்க சொல்லிட்டாங்க திருவாரூர் ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்கனால நீங்கள் திருவாரூர் அழைச்சிட்டு போனாலே போயிடுங்க உடனே அப்படின்னு சொல்லப்போ தான் ஒரு டாக்டர் வந்து சார் இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ளட் அவனுக்கு என்ன இருக்குது என்னன்னு பெரியாசிரியர் மன்னாடி பெரியாசிரியருக்கு ப்ளட்டு கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் மறுநாள் தான் அங்கே டெஸ்ட் கொடுப்பாங்க. உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் எமர்ஜென்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட்டை கொடுத்துட்டு நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நான் 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தோம். தம்பிக்கு ரொம்ப என்ன பண்ணுறது, திருவாரூர் போனால் டெங்கு, மறுநாள் கிறிஸ்மஸ் நைட்டு சர்ச்சுக்கு போனோம். இந்த நேரத்துக்கு எதுக்கு இப்படி ஒரு இது கொடுக்குறாங்கன்ட்டு போய் கொடுத்த உடனே பிரதருக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் சார் தம்பிக்கு ப்ரேயர் பண்ணாங்க. தம்பி காலை வைக்க சொன்னால் தம்பிக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் பெரியாசில் வந்த ரிசல்ட் வந்து 13.3. இங்கே 5 சொல்லியிருந்தாங்க. அந்த டெங்குக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. கடவுளுக்கு அவ்வளோ நன்றி பிரதர். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்பட வேணாம்னு நல்லா ப்ரே பண்ணாங்க. ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. உடனே எனக்கு வேற ஒன்றும் இல்லை, எஸ்ஸப்பா நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு அந்த நேரத்தில் நம்பினேன் நான் எஸ்ஸப்பா. அது என்ன நான் கிறிஸ்மஸ் அதுமா எனக்கு அவ்வளோ ஒரு சாட்சியாக அன்னைக்கு நான் எதையுமே நம்ம அவ்வளோதான் கொஞ்சம் இதெல்லாம் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. 13.5 பாயிண்ட் ஒரு 1/2 ஹவரில் 13.3 இந்த டெங்குக்கான அறிகுறியே எதுவுமே இல்லைட்டாங்க. அந்த பெரிய டாக்டர் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ், வீட்டுக்கு போங்க, நான் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போனேன். திரும்பி வெற்றியாக நான் கடவுளுக்கு ஒன்று அவ்வளோ கூடான கூடி நன்றி. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இதெல்லாம் வீட்டு வந்து வந்துருச்சு தந்தாங்க. ரொம்ப நன்றி ஏசப்பா, நன்றி. வேலை ஆகிட்டுருக்கு, போடா நன்றி ஏசப்பா. என்னமோ பண்ணிடலாம், வீடு வேலை ஆகிடுச்சு. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி வந்து உங்களுக்கு போடா நன்றி.
இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அடுத்த சர்ச் இதை சொல்லிங்களா? பேசுகிறார். நீண்ட நாட்களாகவே ரெக்ஸ் ஒரு மனைவியும் பெயர் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. கணவன் மனைவியா அடுத்த தலைமுறைகள் பெயர் வரணும்னு நீங்கள் ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியை பார்த்து இன்றைக்கி மனைவி கூட வரல. நான் கணவன் மனைவியாக ஊழியத்துக்கு போகும்போது தான் இந்த ஊழியத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பெயர் பண்ண முடியும். வந்திருக்காங்க. இது ஒரு ஆரம்பம் தான். இதான் முதல் வந்திருக்கீங்க 25 ஒரு ஆரம்பம். ஆரம்பத்தை இந்த ஊரில் வச்சு ஆர்டர் செய்திருக்காரு. நீங்கள் தொடர்ந்து அவர்கள் வருவார்கள். வரலனாலும் நீங்கள் இந்த வீட்டுக்காரங்க உங்களை விடாதீங்க. அவங்களை தொடர்ந்து ஊழியத்தை உற்சாகப்படுத்தி அவரை இயேசுக்கு நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அடுத்த சர்ச் தகப்பனே நன்றி இயேசுவே. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா இயேசுவே மகிமையாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. அப்பா இயேசுவே என் கணவருடைய பயணத்தில் கூட பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்தின கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எஸ்தருடைய மகன் இந்த பிளட்டு ரொம்ப லோவாயின அந்த கண்டிஷன்லையும் எஸ்ஸப்பா அற்புதமாக அதிசயமாக நார்மலாக அந்த பிளட்டு வரும்படிக்கு கிருபை செய்தீரேன். அதற்காக உங்களுக்கு நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. மற்ற வீட்டோட காரியத்துக்கு உன்னிடம் நம்பிக்கை வைத்து உன்னிடம் நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கும் போது நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீ பதில் தந்து கொண்டே இருக்கிறீர் தகப்பனே. நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கிருஷ்ணன் ஒய்ஃபா எங்கள் வீட்டுக்கு மகிமையாக எஸ்ஸப்பா அற்புதமாக அதிசயமாய் இனிமேல் அடுத்தடுத்த ஜெப கூட்டத்துக்கும் அவர்கள் 2 பேரும் ஒற்றுமையாக வரும்படிக்கு கிருபை செய்ய தகப்பனே. நீ செய்த ஒவ்வொரு சாட்சிகளுக்காகவும் கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கான மகிமை அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஆமென். Thank you, Jesus. இன்னைக்கு வந்து இந்த அன்பை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு 4 வார்த்தை அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த திருப்பாடல் 127 திருப்பாடல் 127 நீ இந்த புத்தகத்தை எடுத்துக்கோ. பைபிளை ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை எனில் காவலர் விழித்திருப்பதும் வீணாகும். வைகரையில் விழித்திருந்து நள்ளிரவில் ஓய்வெடுத்தவரையும் மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் வேதனையானதை தேவையானதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். மட்கைப்பேர் அவர் அளிக்கும் பரிசில் இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர். வீரரின் கையிலுள்ள அம்புக்கு ஒப்பானவர். அவற்றால் தம் அம்பார துணியை நிரப்பிய வீரர். நற்பேறு பெற்றோர் நீதிமன்றத்தில் எதிரிகளோடு அவர் வழக்காடுவார். வழக்காடும் போது அவர் மகிழ்ச்சி அடைய மாட்டார். சரி, ஓகே. இந்த 127 தலைப்பு என்ன சொல்லியிருக்கிறாரு திருப்பாடல் ஆசிரியர்? கடவுளின் அருளும் நலன்களும். அந்த திருப்பாடல் 127:1 என்ன சொல்லுது? அதை மட்டும் படிமா. ஆண்டவரே, வீட்டை கட்டவில்லை எனில் அது கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே, நகரை காக்கவில்லை. ஒன்றை மட்டும் இப்போ சிந்திக்க போகிறோம். நீங்கள் என்ன சாட்சி சொன்னீங்க? வீடு வேலை ஆகிட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சாட்சி சொன்னீங்க.
ஆனாலும் நம்ம வந்து எவ்வளவுதான் பணம் காசு எல்லாத்தையும் போட்டு செஞ்சாலும் கொத்தனார் மற்ற மேஷனு எல்லாத்தையும் போட்டு செஞ்சாலும் இதில் என்ன அவர் என்ன சொல்ல அவர் தான் வீட்டை கட்டுறாரு. நீங்கள் நெடுவரும் பைபிளை படித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. நம்ம ஏதோ நம்மளுடைய கை பலத்தாலேயோ நம்மளுடைய பணத்தாலேயோ செஞ்சிடறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பட் வந்து அவர் தான் எல்லாவற்றையுமே செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் மேலே உள்ள நம்ம மேலே உள்ள அன்புனால அவர் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் என்பதை நம்ம இந்த 1வது திருப்பாடல் 127:1 வாயிலாக அறிகின்றோம். அடுத்தது வந்து என்னன்னா நம்ம வந்து எத்தனையோ பேர் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு கூர்க்கா போடுறோம், இன்னும் வாட்ச்மேன் போடுறோம், என்னென்னமோ செய்கிறோம். இருந்தாலும் இவைகளுக்கெல்லாம் மேலாக பாதுகாப்பானவர் யாரு? அவர் தான். அவரை வீட்டை பாதுகாக்காட்டி ஒருத்தரை ஒன்றும் பாதுகாக்க முடியாது. அவர் தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன். என்னென்னா டிவி தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் தான் ஒன்று. என்னன்னா அந்த தூத்துக்குடியில் அந்த வீட்டில் உள்ளவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த வீடியோ இதில் வந்து வீடியோவிலேருந்து அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக அந்த சிசிடி கேமராவில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ. அப்போ அந்த சிசிடி கேமராவில் பார்க்கும்போது அவங்க வீட்டில் நடமாட்டம் இருக்கிறத அறிஞ்சு வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி என்ன அந்த வீட்டை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த திருட வந்தவன் விரட்டப்படுகின்றான். இது மாதிரி எங்கெங்கே இருந்து கவனிக்கும் போது நம்மளுடைய இவர் கடவுள் நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கின்றார். வீட்டை பாதுகாக்கிறதுக்கும் மற்ற நகரை பாதுகாக்கிறதுக்கும் அவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறாரு. நம்ம வந்து எத்தனை கூர்க்கா போட்டாலும் சரி, எத்தனை வாட்ச்மேன் போட்டாலும் சரி, அவர் தான் பாதுகாப்பை கொடுக்குறாரு என்பதை நம்ம அறியணும். அடுத்தது 2வது வார்த்தை. கல்கரியில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுத்த வரைக்கும் மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. 2வது முடிஞ்சு வீட்டில் வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை. ஆமாம், நம்ம காலையில் விழிச்செழுந்து நான் அந்த இவர் கூட இதுக்கு போயிருக்கிறாரு. என்ன வேலை செஞ்சாலும் அதை வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதை ஆசீர்வாதமாக கொடுக்கறது வந்து யார்? ஆண்டவர் தான். நீ என்ன பண்ணாலும் சரி, அவருக்கு அந்த உறங்கும் போதும் தன்னுடைய அன்பர் நான் அன்பர்னு சொல்கிறவர் யாருன்னா அவரை நோக்கி மன்றாடுகின்றவர்கள், அவரை நோக்கி ஜெபிக்கின்றவர்கள். இவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உணவுகளும் கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் ஒருவர் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம், எப்போதும் ஆண்டவர் மேலே உறுதியாக இருக்கணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இந்த திருப்பாடல் 127 படி நம்ம என்ன பண்ணணும், வீடை நம்ம கட்டணும்னு வீட்டை நினைக்கக்கூடாது, நம்ம தான் உழைத்து பாதுகாக்கிறோம்னு நினைக்கக்கூடாது, நம்ம தான் உழைத்து சாப்பிடணுங்கிறது நினைக்கக்கூடாது. அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கின்றார் என்பதை அறிந்து நம்ம அந்த திருப்பாடலை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாசித்து அதிலிருந்து உள்ள அர்த்தங்களை விளக்கி நம்ம அதை உணர்வோடு பார்த்து வந்தோம்னா நமக்கான நன்மைகள் நிறையா கிடைக்கும். இதோடு இந்த திருப்பாடல் 127 2 வரிகளை மட்டும் தியானிச்சிருக்கிறோம். அப்பா தந்தையே, எங்களை பாதுகாக்கின்ற நல்ல தந்தையே, கர்மா எங்களை பாதுகாக்கின்ற நல்ல தந்தையே, எங்களை எப்பொழுதும் வழிநடத்துகின்ற நல்ல தந்தையே, எங்களுக்கு நன்மையானவைகளை மட்டும் செய்கின்ற நல்ல தந்தையே, நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் உண்மையே தியானித்து இருக்கவும், நீர்தான் எங்களை காப்பாற்றக்கூடியவர், நீர்தான் எங்களை பாதுகாப்பவர் என்பதை இந்த புதிய ஆண்டில் உம்மை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். அப்பா தந்தையே, நாங்கள் உம்மை பற்றி சிந்திப்பதற்கும் உம்மை எந்த நேரமும் நினைவு கூறுவதற்கும் நாங்கள் தினமும் ஒரு திருப்பாடலில் ஒரு பாடலாவது படிக்கவும் திருப்பாடலை பற்றி தியானிக்கவும். அப்படி முடியவில்லை என்றால் ஒரு 5 வரிகளை தியானித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேலைகளை தொடங்கவும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறங்கும் போது நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி உம்மை நோக்கி மன்றாடவும் எங்களுக்கு வல்லமை கொடுக்க வேண்டுமாய் அப்பா தந்தையை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம்.
எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரலோகபிதாவே, இந்த மதிய வேளைக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் கேட்ட இறை வார்த்தையின்படி அப்பா மீது நம்பிக்கை கொண்டு உமது வார்த்தையின்படி அப்பா நாங்கள் வாழவும் உம்மீது மட்டும் நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்களது தாளந்துகளின் திறமைகளையும் நல்ல முறையில் பயன்படுத்த எமக்கு அப்பா வழிநடத்தும் ஆவியானவரின் துணை கொண்டு செய்ய ஆற்றலும் வல்லமையும் தாரும் அப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே, இன்று பிரதர் மூலம் கேட்ட வார்த்தைகளையும் சத்தியத்தையும் நாங்கள் பின்பற்றி அப்பா உமது பிள்ளைகளாகவும் உமக்கு சிறந்ததொரு உண்மை பற்றி கொண்டு உமக்கு சிறந்ததொரு வழிகாட்டியாகவும் அப்பா நாங்கள் ஒரு குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமையாகவும் ஊழிய பாதையில் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தை வழிநடத்த நீரே உமது ஆவியின் துணை கொண்டு செயலாற்ற வல்லமை தந்து இந்த மதிய வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த புது வருடத்திலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளையாகவும் உமக்கு கீழ்ப்படிந்து எங்கள் பிள்ளைகள் பெரும் குடும்பமாக எங்களுக்கு கீழ்ப்படிந்து ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்ததொரு பிள்ளையாகவும் இந்த குடும்பத்தில் நாங்கள் இந்த புது வருடத்தில் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனை உங்கள் ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் அப்பா. முதியோர் அனைவரையும் வழிநடத்தும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் அப்பா. அந்த பிரதர் உங்கள் சிஸ்டர் அவங்க குடும்பத்தையும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த புதிய வருடத்தில் நாங்கள் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றிலும் கையிட்டு செய்யும் காரியம் அனைத்தையும் வழிநடத்தும் உங்கள் ஆவியினால் வழிநடத்தும் உங்கள் கிருபையினால் வழிநடத்தும். நாங்கள் இப்போது கேட்ட வார்த்தைகளும் சத்தியத்தை பின்பற்றி வாழ எங்களுக்கு நல்ல ஒரு வாழ வளர எங்களை எடுத்து பயன்படுத்தும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சொல்லுவோம். மலாக்கி 4:2 நான் சொல்லுங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளர்வீர்கள். என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரசனம் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரசனமாக்கி உன்னை சமாதானம் கட்டிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தந்தை மகன் தூயாவின் பிறாலே.